ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம கேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் 2025 அதில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 60 தியரி ஆஃப் மிஷின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்டில் உள்ள ஒரு கேள்வி. அதை அந்த வீடியோவில் சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். கேள்வி வாசிச்சிடலாமா? An offset slider and crank mechanism is shown in the figure below. The length of the stroke of the slider is dash mm rounded off to nearest integer. இதான் கேட்டிருக்காங்க. நமக்கு படமும் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு ஆஃப்செட் ஸ்லைடர் அண்ட் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்செட்னா என்ன? இப்போ இந்த பர்டிகுலர் பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இது என்னது? சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கிராங்க். இது பேர் கிராங்க். இது பேர் கனெக்டிங் ராட். இது பேர் ஸ்லைடர். முதல்ல பார்ட்ஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம். இது என்னதுன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கிராங்க். இப்போ இது என்னதுன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தி ரெசிப்ரோகேட்டிங் ஸ்லைடர். இது பேர் ஸ்லைடர். இந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் முன்னும் பின்னுமா போயிட்டு வரும், ரெசிப்ரோகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை எல்இபி அப்படின்னு நான் சொல்கிறேன், ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஆர்இபி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன? எல்இபினா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். எக்ஸ்ட்ரீம்னா என்ன? கடைசியாக வரக்கூடியதான் எக்ஸ்ட்ரீம். அதனால் அது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். நான் இதை ரெண்டுத்துக்கு சேர்த்து நான் இந்த வேர்டு எழுதிடுறேன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, எல்இபி ஆர்இபி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்லைடர் வந்து மூவ் ஆக போகுது. அப்படி மூவ் ஆக போகுது. அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும். இப்போ இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது பேர் ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க. முன்னும் பின்ன இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போகிறது ஸ்ட்ரோக். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் எஸ் அப்படிங்கிற நீளமாக எடுத்துக்கிறேன். கிராங்கோட லென்த்துக்கு நான் வந்து கிராங்கோட லென்த்தை ஆர்னு எடுத்துக்கிறேன். கனெக்டிங் ராடோட லென்த்தை வந்து நான் எல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிராங்கோட லென்த்து நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரோக் லென்த் கண்டுபிடிக்கணும். எஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிராங்க் லென்த் எவ்வளவு? நம்ம கிராங்க் லென்த் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்களா? 30 யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? லெட்ஸ் செக் இட். 30 mm கொடுத்துருக்காங்க. கனெக்டிங் ராடோட லென்த் என்ன? அதுக்கு நம்ம எல் அப்படின்னு சிம்பிள் வச்சுருக்கோம், 50 mm. இப்போ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும் பொழுது நம்ம கனெக்டிங் ராடும் கிராங்க்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும்போது இது சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் யார்? த கிராங்க். நான் கிராங்கை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும்போது கிராங்க் இந்த இடத்துல இருக்கும். நான் இங்கே வந்து ரெவல்யூட் ஜாயிண்ட் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். என்னோட கனெக்டிங் ராட் ப்ரௌன் கலரில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்னுடைய ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இங்கே ஒரு ரெவல்யூட் ஜாயிண்ட். ஐ வில் ட்ரா த ஃப்ளோர் ஹியர். அந்த ரெசிப்ரோகேட்டிங் அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை நான் இங்கே எல்லோ கலரில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதான் எனக்கு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணியிருந்தேன். இங்கே 30 லென்த் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மொத்தமாக அந்த ப்ரௌன் கலர் எவ்வளவு? 50. அப்படி தானே? 50 mm. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் இடையில இருக்க கேப் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ லென்த் இருக்கும் எனக்கு? இப்போ இது ரெண்டுமே கொலீனியராக இருக்குது. கனெக்டிங் ராடும் கிராங்க்கும் கொலீனியர், ஒரே நேர்கோட்டில் இருக்குது. கோலீனியர்.
எழுதியாச்சா? ஸோ இது எல்இபி நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ரிமைனிங் ரெட் கலர் கேப் எவ்வளோ இருக்கும்? எனக்கு ரெட் கலர் கேப் வில் பி 20 mm. அப்படி தானே? ஸோ இங்கே எனக்கு ஒரு மினியேச்சராக எனக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாமா? ஸோ இங்கே நான் எம் கோயிங் ட்ரா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இது என்னது? இந்த லென்த் எவ்வளவு? இந்த லென்த் எனக்கு 10 mm. அதாவது இது நம்ம எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம், இ. அதாவது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தி ஸ்லைடர் இருக்குல்ல, அதுவும் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கிராங்க்கும் கொஞ்சம் தூரம் விலகி இருந்துச்சுன்னா, மைய விலகல் இருந்துச்சுன்னா, அது ஒரு எசென்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா, நம்ம அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஆஃப்செட் ஸ்லைடர் அண்ட் கிராங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்கேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கிராங்க்கும் எனக்கு கனெக்டிங் ராடும், அதாவது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரெசிப்ரோகேஷன் ஆஃப் த ஸ்லைடர், அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் இது இன்லைன் ஸ்லைடர் அண்ட் கிராங்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இன்லைன் ஸ்லைடர் அண்ட் கிராங்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிறதுனால இது நமக்கு ஆஃப்செட் ஸ்லைடர் அண்ட் கிராங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக இது கொடுத்துருக்கேன். நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. எனக்கு இதை நான் நேம் வச்சுக்கிட்டுமா, ஏபிசி அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்போ எல்லா டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 20, 10. இப்போ நம்ம ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை வரையலாமா? ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கனெக்டிங் ராட் அண்ட் கிராங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கிராங்க் எனக்கு சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த கிராங்க் முதல்ல வரைஞ்சிக்கிறேன். சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த கிராங்க், இந்த இடம் எனக்கு ஒரு ரெவல்யூட் ஜாயிண்ட் இருக்குது. முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா கிராங்க் வரைகிறேன். கிராங்க்கை நான் க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கிறேன். கனெக்டிங் ராடை நான் ப்ரௌன் கலரில் வரைஞ்சிக்கிட்டுமா? ஸோ கனெக்டிங் ராடை நான் ப்ரௌன் கலரில் வரைஞ்சிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளோர் வரைஞ்சிக்கிறேன். ஐ வில் ட்ரா த ஃப்ளோர் அல்லது எந்த இதில் என்னுடைய ஸ்லைடர் மூவ் ஆகுது அதையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ ஐ வில் ட்ரா த ஸ்லைடர் ஹியர். இந்த இடத்துல என்னோடய ஸ்லைடர் வரைஞ்சிக்கிட்டேன். இங்கே ஒரு ரெவல்யூட் ஜாயிண்ட் இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ ஐ ஹவ் ட்ரான் இட். இப்போ வந்து பாருங்கள், இங்கேயும் எனக்கு என்ன இருக்குது? கிராங்க்கும் கனெக்டிங் ராடும் எப்படி இருக்குது? தே ஆர் கோலீனியர், ஒரே நேர்கோட்டில் இருக்குது. வரைஞ்சாச்சா? இப்போ என்னுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டுமா? இப்போ இந்த கோலீனியர் கூட இப்போ எனக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? வாட் இஸ் த டைமென்ஷன் தட் ஐ டூ ஹேவ்? எனக்கு இங்கே வந்து எனக்கு 20 mm, சாரி எனக்கு 30 mm. எனக்கு கனெக்டிங் ராடோட லென்த் எவ்வளவு? 50 mm. வரைஞ்சாச்சு. ஸோ எனக்கு அங்கே அந்த எசென்ட்ரிசிட்டி ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். அந்த மைய விலகல் இருக்குல்ல, இன்னும் அதே இடத்துல தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இந்த இடம் இருக்குல்ல, லைன் ஆஃப் ரெசிப்ரோகேஷனுக்கும் சென்டர் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் இடையில எவ்வளோ கேப் தான் இருக்குது? 10 தான் இருக்குது. 30, 10. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வி வாண்ட் டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரோக் லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ நான் ரெண்டு படத்தையும் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு மெர்ஜ் த 2 டயக்ராம்ஸ். இங்கே நான் ஐ கேன் ட்ரா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இடத்தையும் நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் வரையலாமா? நான் ஒரு ப்ளூ கலரில் வரையவா? ஐ ட்ரா ப்ளூ கலர். இங்கே நான் PQR அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். PQR. நான் என்ன பண்ண போகிறேன்னா ABCயும் PQRையும் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். இதே இடத்துல, ஒரே இடத்துல நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ நான் மெர்ஜ் பண்ணட்டுமா? மெர்ஜ் பண்ணும்போது நான் இதை வரைஞ்சிக்கிறேன். இந்த இடம் என்னென்னா ABC. இப்போ அடுத்து எனக்கு என்ன இருக்குது? PQR இருக்குது. அடுத்தானே? ஸோ PQR ஐ வில் ட்ரா இன் அன் எல்லோ கலர். நான் வரையும் போது இங்கே அந்த கிராங்கினுடைய சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ இதை மாதிரி இருக்கும். PQ, எனக்கு எசென்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸ் அதே இடம் தான் இருக்க போகுது. அப்படிதானே? ஸோ எனக்கு P,
QR. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரோக் லென்த் வேணும்னா எது என்னுடைய ஸ்ட்ரோக் லென்த்? இதுதான் என்னுடைய ஸ்ட்ரோக் லென்த், அப்படி தானே? ஸோ அந்த லென்த்தும் இந்த லென்த்தும் எனக்கு சமம் பை ஜாமெண்ட்ரி, அப்படி தானே? இந்த லென்த்து எனக்கு சேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏஆர் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஏசியை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் இஸ் சால்வ். எதையும் நான் இது பண்ண போகிறேன், அதாவது நான் ஸ்ட்ரோக் லென்த் வேணும்னா, ஸ்ட்ரோக் லென்த் என்னதுப்பா? வாட் இஸ் மை ஸ்ட்ரோக் லென்த்? ஸ்ட்ரோக் லென்த் வந்து பிக்யூ. பிக்யூ எதுக்கு சமம்? BQ is equal to இந்த டிஸ்டன்ஸ் என்ன? சிக்கும் ஆருக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு சமம். BQ is equal to CR. அந்த சிஆரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? how can we find CR? CR கண்டுபிடிக்கணும்னா PR minus AC போட்டுடலாமா? PR minus AC, PR minus AC போட்டால் முடிஞ்சு போச்சு. பிஆரோடது எப்படி எனக்கு கிடைக்கும்? பிஆரோடது நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். we can find this. இது P, இது R. எனக்கு இந்த லென்த் எவ்வளவு? QRோட லென்த் எவ்வளவு? 10 mm. PQவோட லென்த் எவ்வளவு? 50 + 30 எனக்கு 80 வரும், அப்படி தானே? ஸோ 80 mm. PQ is equal to 80 mm. ஸோ எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. PQ இங்கே எனக்கு 80 mm, இங்கே எனக்கு 10. பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா? இதான் எனக்கு என்னது? PQR. இப்போ நம்ம PR எழுதும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? PR வேணும்னா இப்போ நம்ம ஹைபாட்னியூஸ் யார் இதில்? இது PQ தான் என்னுடைய ஹைபாட்னியூஸ். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர். அடுத்த ரெண்டு சைடு என்ன இருக்குது? QR. இன்னொரு சைடு என்ன இருக்குது? PR. அது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ எனக்கு தேவைப்படுது PR. PR தானே எனக்கு வேணும். ஐ வாண்ட் PR. அதனால் மீதியெல்லாம் நான் அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ PR இஸ் ஈக்குவல் டு என்ன? வாட் இஸ் PR? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் எவ்வளவு? 80 ஸ்கொயர். QR ஸ்கொயர் எவ்வளவு? 10 ஸ்கொயர். ஐ ஹோப் இதை உங்களால் கேல்குலேட்டரில் போட முடியும்னு எனக்கு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா, இட் பிகம்ஸ் 79.372 mm. எனக்கு அந்த வேல்யூ வந்திருக்கும். இப்போ PR கண்டுபிடிச்சாச்சு. PR கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? AC கண்டுபிடிக்கணும். AC எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏசியும் நான் மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ABC அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸோடைய ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் இங்கே யார்? AB தான் என்னோடய ஹைபாட்னியூஸ். அதனுடைய வேல்யூ எவ்வளவு? எனக்கு 20. எனக்கு BC எனக்கு தெரியும், அதோடைய வேல்யூ 10. ஸோ AC இப்போ நம்ம டேரெக்டாகவே ஸ்டெப்புக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர், அப்படி தானே? இப்போ AB ஸ்கொயர் எவ்வளவு? 20 ஸ்கொயர். BC ஸ்கொயர் எவ்வளவு? மைனஸ் 10 ஸ்கொயர். ஸோ AC எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் எவ்வளவு? இது கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 17.32 mm வந்துருக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஸ்ட்ரோக் லென்த் கிடச்சிடுச்சு. ஸோ வி ஆர் டன் வித் த ப்ராப்ளம். PR வேல்யூ போடும் பொழுது 79.372 mm. ரெண்டும் ஒரே யூனிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏசியோட வேல்யூ எவ்வளவு? 17.32 mm. ரெண்டு வேல்யூ எடுத்து போட்டேன். சப்ராக்ட் பண்ணும் பொழுது வாட் ஐ வில் கெட்? 62.05 mm. நமக்கு என்ன கேள்வியில் கேட்டிருக்காங்கன்னா, we are asked to find the values in integer, round off to the nearest integer அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்டிஜர் வேல்யூக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 62.05 தான் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்படின்னா 62ன்னு எழுதுனா போதும். 62
mm. ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி. See you in the next video. Bye.